ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சின்ன வயசுல ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம்ல, ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா தான். HCl ப்ளஸ் NaOH கிவ்ஸ் NaCl ப்ளஸ் வாட்டர். அதாவது உப்பை வந்து எப்படி லேப்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது கடல்ல இருந்தாலும் உப்பு வரும், இது என்ன லேப்ல உப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போவே எனக்கு அந்த கெமிஸ்ட்ரியில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்தே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் தான் எல்லாமே, ஆட்டம்ஸ்ல இருந்து தான் எல்லாமே உருவாகுது அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது அப்படின்னோடனே எனக்கு அது உண்மையாகவே எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஐ லவ் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் இன் தட். ஸோ எல்லாத்தையுமே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகம். பேசிக்கலி ஐ டோன்ட் ட்ரஸ்ட் பிராண்ட்ஸில் வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. உண்மையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிற நிறைய ஃபேக்ட்ரிஸ் நம்ம கிட்ட இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு 2-3 கம்பெனிஸ்க்கு அவங்க இதில் வந்து ஒரு டிஷர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஷர்ட் வந்து ஒரே மாதிரி ஒரே மெட்டீரியல் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கம்பெனி பிராண்டோட டேக் இந்த கம்பெனியோட பிராண்டோட டேக்னு போட்டு சேல் பண்ணிடுவாங்க. அதுல ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகிற பீஸ் எல்லாம் வாங்குற கேஸ் யாருன்னா நம்ம, அதாவது என்னோட பிரதர்லாம் போய் வாங்கிட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப லைட் டேமேஜ் இருக்கும், அது ரொம்ப லோ ரேட்டுக்கு தருவாங்க. அது டேமேஜ் இருக்க மாதிரியே தெரியாது. நிறைய பேர் இது பண்ணிருந்தீங்கன்னா யாராவது வாங்கிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், எதுக்குடா இவங்க வந்து ஒரே இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி வேற வேற பிராண்ட் போட்டு வேற வேற பிரைஸ்ல விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது ட்ரூலி உண்மைதான். ஸ்கின் கேர் விஷயத்துல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து ப்ரெக்னென்சியில் இருந்தேன் அப்படின்றனால ஹார்மோன்ஸ் இருக்கும்ல, அது ரியாக்ட் ஆகிறத வச்சு தான் என் மூஞ்சி எப்படியோ அப்படி தான் காட்டும். நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அது நல்லாலாம் காட்டாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணல. இப்போ ஒரு 10 months ஆயிடுச்சு. அதனால நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதனால இப்போ ஓகேன்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியாலாம் நான் போகல. நான் எப்பவுமே இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்ப்பேன். ஸோ இதில் நான் பெருசாக படிக்கலன்னு இருக்கலாம். பட் பேசிக்லி நான் சொன்ன மாதிரி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் பார்த்ததை வச்சு தான் நான் சொல்றேன். பட் ஹானஸ்ட்லி வந்து இதை வந்து நான் லேப்ல நான் ஒன்றும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. எல்லாருமே யாரோ சொல்றதா நம்புறாங்கன்ற மாதிரி நானுமே வந்து யூடியூப்ல குரோம்ல இந்த மாதிரி படிச்சதை வச்சு தான் நான் நம்புறேன். ஸோ அதான் உங்களுக்கும் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது. பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து பேசிக் இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு. கிளிசரின், விட்டமின் சி அண்ட் ஹைலூரானிக் ஆசிட், நியாசினமைட், இந்த மாதிரிலாம் நீங்க பெருசா நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற எல்லாருக்குமே வந்து இதுல ஒரு அவேர்னஸா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேர் பேஸ் இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு ஃபார்முலேஷன் அவங்களா கிரியேட் பண்ணி ஒரு ப்ராடக்டா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிராண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட கொண்டு வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்டா கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் வந்து பிராண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு 2% நியாசினமிக் ஆசிட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதே ப்ராடக்ட்டை வேற வேற கம்பெனிஸ்ல வேற வேற ஒரு மாய்ஸ்சரைசரா இல்லைன்னா வந்து ஒரு நார்மல் நைட் கிரீமா அந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்க ஃபார்முலேட் பண்ணி கொடுக்கலாம். அது அந்த பிராண்டோட ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் தேவை, என்ன இன்கிரீடியன்ட் தேவை அப்படிங்கிற நாலேஜ் வந்து நமக்கு வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்கிரீடியன்ட் வந்து என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ வரிசையா ஞாபகம் வச்சு சொல்லணும்னு எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நியாசினமைட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் விட்டமின் B3. டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து கம்மி பண்ணி தரும். ஹைலூரானிக் ஆசிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணும், ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும். சாலிசிலிக் ஆசிட் வந்து ஆயில்ல வந்து கரைஞ்சிடும். ஸோ சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஒரு க்ரீம் எப்படி போட்டோம்னா ஆயில கரைச்சு அதை அப்படியே வெளியே எடுத்துரும். ஆயில் வெளியே வந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் வராது. ஸோ அதுதான் அதோட ஒர்க். விட்டமின் சி வந்து பிரைட்டன் பண்ணும். ரெட்டினால் வந்து ஏஜிங்கை கம்மி பண்ணும், wrinkles எல்லாம் கம்மி பண்ணும். அண்ட் செரமைட்ஸ் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரை லாக் பண்ணும். கிளிசரின் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரை அட்ராக்ட் பண்ணும். அண்ட் AHA இருக்கு, அதாவது கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கில்ஸை எக்ஸ்போலியேட் பண்ணும். இதெல்லாம் தான் ரீசன். தயிர்ல லாக்டிக் ஆசிட் இருக்கா, ஸோ அதெல்லாம் நம்ம போட்டோம்னா அதை வந்து நம்ம டெட் ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அதனால தான் அதை யூஸ் பண்றதுனால. ஜிங்க் ஆக்சைட் பார்த்தீங்கன்னா இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து UVA UVB ரேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ தட் அது வந்து நம்ம சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் பேசிக் இன்கிரீடியன்ஸ். இதெல்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்கின்னை வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நார்மல் ஸ்கின். எனக்கு வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்லைட்லி, இப்போ கொஞ்சம் நார்மல் ஸ்கின் தான். எனக்கு ரொம்ப ஆயிலியும் கிடையாது, ரொம்ப ட்ரையும் கிடையாது. எனக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பிரச்சனை இல்லை. அப்பப்போ பிம்பிள்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ எனக்கு லைட்டாக டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தூங்காததான் ரீசன். என்னோட குழந்தை வச்சிருக்கனால என்னால் தூங்க முடியல. ஸோ அதனால பெருசாக ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் வந்து எனக்கு கிடையாது. ஒண்ணுமே பண்ணனாலும் என் ஸ்கின் இப்படிதான் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. எனக்கு லைட்டா டார்க் ஸ்பாட்ஸும் இருக்கு, லைட்டா பிம்பிள்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு ஒன்று அது தவிர பெருசா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற இன்கிரீடியன்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்க இன்க்ளூட் பண்ணாலே போதுமானது. irrespective ஆஃப் பிராண்ட், அதுதான் வந்து உண்மை. நீங்க என்ன பிரைஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ பிராண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் தான் மேட்டர். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு கிளென்சர் போதும். ஏன்னா பேசிக்லி வந்து ஃபேஸ் வாஷ்
வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே அந்த டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிசால்வபிள் ஐட்டம் வந்து தேவை. ஸோ அதனால வந்து கிளென்சர் முக்கியமாக தேவை. அண்ட் எனக்கு வந்து வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் எந்த ப்ராப்ளமையும் ஹீல் பண்ண விரும்பல. ஆனால் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோல் பண்ணி பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அது இருக்கணும். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் போடணும். இவ்வளோதான் என்னோட தேவை வந்து இவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ வந்து ஒரு 3 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் பிராண்ட் எல்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை, பட் நான் ஏன் அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ். இதில் பார்த்தீங்கன்னா கிளிசரால் இருக்கு, கிளிசரின் இருக்கு. கிளிசரின் வந்து ரொம்ப இருக்கல சீப்பஸ்ட் இன்கிரீடியன்ட். அண்ட் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, அது கரெக்டானு தெரியல. பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் பேஸ்ட், அதாவது பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லைனா லேப்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ எப்படி நான் உப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் லேப்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல வச்சு பாக்டீரியாவை வச்சோ பிளான்ட்டை வச்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு விஷயத்துலேருந்து சிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஃபர்மெண்ட் பண்ணியோ ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணியோ அந்த கெமிக்கலை எடுத்து அந்த இன்கிரீடியண்ட்டை வந்து ஃபார்முலேஷன், அதாவது நம்ம டேரக்டாக நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் அதெல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்து சென்ட் எல்லாம் ஆட் பண்ணி கலரிங் ஏஜென்ட்லாம் ஆட் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டாக கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்படிதான் பேசிக்லி வந்து கொடுக்குறாங்க. சிந்தசிஸ் அப்படிதான் பண்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளிசரின் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு கிளென்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கிளிசரின் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் வந்து அட்ராக்ட் பண்ணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ட்ரை ஸ்கின், அதனால எனக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு கிளென்சர் இருந்தா ஓகே. இவ்வளோ சயின்ஸ் எல்லாம் தெரியணும்னு இல்லை. இதுக்கு முன்னாடி நான் செட்டஃபில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒன்றும் பெரிய மாய மந்திரம் கிடையாது. பட் ஆனால் இப்போ ஓகே ஒரு ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த பிராண்டுக்கு வந்து நான் ஷிஃப்ட் ஆயிருக்கேன். பிராண்டெல்லாம் நான் பெருசா சொல்லலை. எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து தேவையில்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே கொஞ்சமா வந்து மாய்ஸ்சரைசர் இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 5% ஹைலரானிக் ஆசிட், நியாசினமைடு இருக்கு. பொதுவாகவே நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹைலரானிக் ஆசிடும் நியாசினமைடும் இருக்கும். இது டார்க் ஸ்பாட்ஸ் கம்மி பண்ணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் வந்து ஹைட்ரேட் பண்ணும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைதான். லைட்டா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, மாய்ஸ்சர் வந்து அப்படியே வந்து லாக் பண்றதுக்கு எனக்கு ஹைலரானிக் ஆசிட் தேவை அப்படின்றனால இதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுலயும் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷனுக்காக யூஸ் பண்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அக்வா, நியாசினமைட், செஃபரலிக் ஆசிட், ப்ரோபடைனால், ப்ரோபிலின் கிளைகால், மோரஸ் அல்பா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது தான். இப்போ மெயினா முன்னாடி போட்டிருக்கிற இன்கிரீடியன்ட் இருக்கு 5% ஹைலரானிக் ஆசிட் அண்ட் 3% நியாசினமைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் மூணாவது சன்ஸ்கிரீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பிராண்ட் ஒன்றும் ஃபேமஸான பிராண்ட் கிடையாது, பட் ஆனால் இதுல வந்து விட்டமின் இ, அலோவேரா, கிளிசரின் இருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா கிளிசரின் இருக்கு. அண்ட் இதுல வந்து ஒயிட் காஸ்ட் இல்ல ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா 50+ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் SPF அப்படிங்கிறது வந்து 50++ இருந்துச்சுன்னா 98% ஆஃப் UVA UVB ரேஸை வந்து நம்ம ஸ்கின்குள்ள விடாம ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரைஸ் கிடையாது. மற்ற பிராண்ட் இதே மாதிரி 50++ இருக்கிறத மட்டும் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். மற்றபடி இந்த பிராண்ட் தான் வாங்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது 3 தான் நான் இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்டாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். யூ நோ வாட், இது 3 நான் சேர்த்து ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல 500க்கு தான் வாங்கினேன். 3மே சேர்த்தே 500 தான். ஸோ விச் இஸ் நாட் பிரைசி. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மந்த்துக்கு போதுமானதா இருக்கும். ஆக்சுவலி சன்ஸ்கிரீன் வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். ஆனால் இவ்வளோதான், ஒரு 2 ஃபிங்கர் ரூல்னு சொல்லுவாங்க. 2 ஃபிங்கர்ல எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் 2 hours ஒன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸ்கிரீன் இருந்தாலும் அப்படிதான், நீங்க 2 hours ஒன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ட் நான் வந்து இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மேட்ச் ஆகுது. என் ஸ்கின்னுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். உங்கள் ஸ்கின் வந்து ஆக்னி இருக்குது அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா விட்டமின் சி இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா ஹைலரானிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஏஜிங் ஆகுது 30+, 35+னா ரெட்டினால் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. டல்லாக இருந்துச்சுன்னா விட்டமின் சி இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ டார்க் ஸ்பாட்ஸ்க்கும் நான் விட்டமின் சி சொல்லியிருக்கேன், டல்லுக்கும் விட்டமின் சி சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஓகே தான். ஆனால் வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. சரி, இவன் வந்து 5% நியாசினமைட் ஆசிட் இருக்குன்னு சொல்றாங்க, இதை வந்து யார் ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலி வந்து சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் CDSCO டெல்லியில இருக்கு போல. இந்த ஒரு லெபார்டரி வந்து இந்த போர்டு வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நானுமே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன் அப்படின்றனால இந்த மாதிரி கெமிக்கல் இன்வால்வ் ஆகிற எல்லா ப்ராடக்ட்டையுமே யாராலுமே டெஸ்ட் பண்ண முடியாது. ரேண்டமா வந்து சாம்பிள் எடுப்பாங்க, லேப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பேட்ச்ல அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணி அனுப்பிடுவாங்க. ரேண்டமா தான் செக் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே யாருமே ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்து
எடுத்து செக் பண்ணி நமக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம பியூர்லி அந்த கம்பெனி வந்து நமக்கு இதில் போட்டிருக்கிறத நம்பி தான் நம்ம வாங்க முடியும். இதில் இருக்குது அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஸோ இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான். எல்லா ப்ராடக்ட்டையும் நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆச்சுன்னா திருப்பி வாங்க வேண்டியதான். அப்படிதான் இதை வந்து நம்பி தான் யூஸ் பண்ணணும், குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சில லோ ப்ரைஸுக்கும் ஹை ப்ரைஸ்க்கும் இதுதான் வித்தியாசம். ஒருவேளை ஆனால் லோ ப்ரைஸ்லாம் வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அந்த ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிறது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணுமே சேர்த்து 500. ஆக்சுவலி இதோட எம்ஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா அதிகம் தாங்க, அதையும் நான் சொல்கிறேன். பட் ஆனால் மொத்தமாக சேர்த்து நான் ஆஃபர்லாம் போய் அப்ளை பண்ணிலாம் வாங்கினேன். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் சொல்கிறேன். இதோட ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா 275 ருபீஸ் இருக்குது. அண்ட் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா 275 ருபீஸ் இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 600 கிட்ட வந்துருச்சு. ஸோ 550 ருபீஸ் வந்துருச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 399, 400 ருபீஸ் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வரும். பட் நான் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், 500 தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் தாங்க ஆகியிருக்கும். பிகாஸ் கிளிசரின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு இன்க்ரீடியன்ட், ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப லோ ப்ரைஸ் இன்க்ரீடியன்ட். ஸோ இதில் வந்து இந்த பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொன்னல, லைக் ரெட்டினால், ஹைலரானிக் ஆசிட், நியாசினமைட், அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருக்கும். அதில் இருக்கலே கம்மி கிளிசரின். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு அதிகமாக ப்ரைஸ் வர்றது எனக்கு தெரியல, இப்போ தான் பார்த்தேன், மறந்து போயிடுச்சு. ரெட்டினால் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து அதிகமாக இருக்கும் ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கும், அதில் நமக்கு என்ன தேவையோ அதை பேசிக்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இஸ் வெரி லாங். பட் நான் இதை தான் சொல்ல நினச்சேன். பேசிக்லி வந்து இவங்க அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை பேசிக்லி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு ஐடியா. ஹோப் இது உங்களுக்கு கேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் இதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு இன்டர்நெட்டில் வந்து ஒரு விஷயம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அது வந்து இஸ் நாட் மேட் ஃபார் யூ. பிகாஸ் யோர் லைஃப் is different, your skin is different, your physical is different, your financial condition is different, you is a different person. So உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க தான் வந்து அனலைசிஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். அதுக்கான நாலேஜை இன்டர்நெட்ல இருந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கே வந்து ஸ்கின் கேர்லாம் நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை சின்ன வயசுல இருந்து. இப்போ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம சரி பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம்னு சொல்லி நிறைய ப்ரைஸ் எல்லாம் போட்டு அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் இந்த சீரம் அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல. எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஒருவேளை இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல, என் ஃபேஸ் இப்படி தான் அப்படின்னா நோ ப்ராப்ளம்ங்க. ஹெல்த்தியாக இருங்க, அது போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்ச் மை வீடியோ. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.